மாண்புமிகு உறுப்பினர் கே ஏ பாண்டியன். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, என்னுடைய சிதம்பரம் சட்டமன்ற தொகுதி வடக்கு பிச்சாவரம் கிராமத்தில் உப்பனாற்றின் குறுக்கே சுமார் 75 ஆண்டுகளுக்கு முன்பு கட்டப்பட்ட ரெகுலேட்டர் தற்போது மிகவும் சேதமடைந்து பாதுகாப்பற்ற நிலையில் உள்ளது. எப்பொழுது உடையும் என்கிற சூழ்நிலையில் இதனால் கடநீர் உட்புகுந்து சுமார் 3000க்கும் மேற்பட்ட விளைநிலங்கள் பாதிக்கப்படுகிறது. மாண்புமிகு அமைச்சர் அவர்கள் ஒரு ரெகுலேட்டர் ஒன்றை கட்டித்தர வேண்டும் என்று பேரவைத் தலைவர் வாயிலாக கேட்டுக்கொள்கிறேன். மாண்புமிகு அமைச்சர் அவர்கள். Honorable Speaker, I want to submit one thing. Those who want to raise a supplementary question, that question must be related to the main question. Then only we can give answer. But one gentleman asking Ramanathapuram, another gentleman asking Kummudipundi, entire different. We are no all parts particulars are here. So I am a request of supplementary. Those who want to write a supplementary should ask the connected with this main question. ரொம்ப சரியா சொன்னீங்க. இருந்தாலும் உங்க மேல எல்லா உறுப்பினர்களுக்கும் ஒரு நம்பிக்கை. தமிழ்நாடு முழுவதும் ஓடக்கூடிய ஆறுகள் அணைகள் எல்லாமே உங்களுக்கு ஞாபகத்தில் இருக்குங்கிற நம்பிக்கையில பண்ணாங்க. நன்றி. சொல்லுங்க சார். நீங்க எழுதி கொடுங்க சார். மாண்புமிகு உறுப்பினர் அக்ரியசஸ் கிருஷ்ணமூர்த்தி. என்ன எல்லாரும் கையில் உங்கள் கவனத்தை ஈர்க்கிறதுக்கு மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, திருவண்ணாமலை மாவட்டம் போலூர் சட்டமன்ற தொகுதியிலே இருக்கின்ற போலூர் கிளை சிறைச்சாலை ஆங்கிலேயர்கள் காலத்திலே கட்டப்பட்டது. போதிய இடவசதி இல்லை, பழுதடைந்திருக்கிறது. அரசு உடனடியாக இந்த போலூர் கிளைச்சாலை பழுது பார்த்து கைதிகளுக்கு உரிய வசதிகளை ஏற்படுத்தி தருமா என தங்கள் மூலமாக அறிய விரும்புகிறேன். இல்ல கருப்பு பட்டை கட்டவுடனே எல்லாருக்குமா ஒன்று போல பிபி கூட்டிட்டு அமைச்சர் அவர்கள் அதை பற்றி நான் சொல்லிடுறேன். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, சிறைகளிலே இருக்கக்கூடிய சிறைவாசிகளுக்கு ஒரு அடையாளம் கொடுப்பார்கள். அதே போல் இன்றைக்கு தனி அடையாளத்தோடு நம்முடைய உறுப்பினர்கள் சிலர் இங்கே வந்திருக்கிறார்கள் என்று எண்ணுகின்றேன். ஆனால் அவர்களை பற்றி நான் தவறாக சொல்லவில்லை. அதே நேரத்தில் இங்கே போலூரிலே இருக்கக்கூடிய சிறை இன்னும் புதுப்பித்து தரப்படுமா என்கின்ற கேள்வியை நம்முடைய உறுப்பினர்கள் கேட்டிருக்கிறார்கள். நிதிநிலைக்கு ஏற்ப, ஏன்னால் இந்த ஆண்டு 5 கோடியை 10 கோடியாக உயர்த்தியிருக்க காரணத்தால் முன்னுரிமை அடிப்படையில் அது எடுத்துக்கொள்ளப்படுமா என்று நம்முடைய சிறைத்துறை அதிகாரிகளோடு விவாதித்து அதன் பிறகு நிச்சயமாக அரசு தேவையெனில் அதற்கான நடவடிக்கைகளில் ஈடுபடும்.